டென்ஷன் வந்தது. அப்போ எனக்கு நம்ம முன்னாள் இப்போ அமைச்சராக வந்து அப்போ வந்து ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக மாண்புமிகு வடிவேல் அப்படின்ற வேலூர்லேருந்து இருந்தார். அப்போ நான் ஒரு கால் அட்டென்ஷன் கொடுக்குறேன் அந்த ஒரு புதுக்கோட்டையில் ஒரு கோரிக்கைக்காக. அப்போ அன்றைக்கி சபையில் அம்மா இல்லை, இருந்தாலும் அம்மா பார்த்திங்கன்னா கோட்டையில் மேலே இருக்கிறாங்க. இயற்கையாக அம்மா லைவில் வந்து இந்த டிவியில் அம்மா அசம்பிளியில் சட்டமன்றத்தில் இல்லாட்டினாலும் கோட்டையில் இருந்து கொண்டு என்ன நடக்குன்றதை வாட்ச் பண்ணுவோம். எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கால் அட்டென்ஷன் வருது, அடுத்த கொஸ்டின் வருதுன்னு அந்த நேரத்தில் அசம்பிளி நடந்துகிட்ருக்கிறப்ப நான் அப்படியே போய் அந்த மினிஸ்டர்ஸ் ரோவில் போய் உட்காந்து அந்த இடத்துல பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், இதுமாதிரி என்னுடைய மாவட்ட கோரிக்கை கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஃபேவராக அதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் அசம்பிளியில் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு நான் என் இடத்துக்கு வந்துட்டேன். இது அம்மா பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அம்மாவுக்கு என்ன தெரியுது, பாரு ஒரு எம்எல்ஏ இந்த தம்பி எந்திரிச்சு போய் அவர் சீட்டை விட்டு இன்னொரு சீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் எனக்கு உதவியாளர் பூங்குன்றிலிருந்து அழைப்பு வருது. காலையில் 10 மணிக்கெலாம் உங்களுக்கு அம்மா சட்டமன்றத்தில் செக்ரட்டரியேட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். ஒன்று அம்மா அப்பாயின்மெண்ட்னாவே அடுத்த நாள் என்ன இருக்குன்னா, ஒன்று அவார்டு, இல்லை ரிவார்டு, இல்லை பனிஷ்மெண்ட்டு, இல்லை ஏதோ ஒரு மணி எல்லாம் அப்படியே நெஞ்சு வந்து படக்கு அடிச்சு போய் அம்மா எதுக்காக கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்க, நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், வேறு ஏதாவது ஆபத்தாகவும் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பதட்டத்தோடு பயத்தோடு தான் அம்மா அப்பாயின்மெண்ட்டாக போவேன். என்னென்னு ஸ்மெல்லும் பண்ண முடியாது, அப்படிலாம் தெரிஞ்சுக்கவும் முடியாது, சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் போகிறப்ப அப்போ அம்மா வந்து வாங்க தம்பி உட்காருங்க, நேற்று சட்டமன்றத்தில் நான் பார்த்தேன், நீங்கள் உங்கள் இருக்கையிலேருந்து வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னா. எனக்கு ஒரு செகண்ட் டக்குன்னு ட்ரீட் அம்மா என்ன ஒரு சில பேர் அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள மினிஸ்டராக போகிறான்னு கூட சொல்லுவாங்க. அதனால் என்ன நடக்குன்னு தெரியாது, ப்ளஸ்ஸாக மைனஸாக நெகட்டிவாக பாசிட்டிவாக எதுவுமே தெரியாது. அப்போ அம்மா சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு டக்குன்னு வந்து ஆகா நம்ம சீட்லேருந்து போய் வேறு சீட்டில் அம்மா அதை பார்த்தேன். அம்மா மன்னிக்கணுங்கம்மா, இது மாதிரி ஒரு கால் அட்டென்ஷன் வந்தது, அதனால் அது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் அந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்டேன். நான் பார்த்தேன், எல்லாமே நான் பார்த்தேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து என் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட யாருக்காவது டவுட் அப்படின்னா, நான் இல்லைன்னா என் சீட்டுக்கிட்ட வந்து நின்று அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் டவுட் கிளியர் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அம்மா மன்னிக்கணுமா, சட்டமன்றம் என்பது எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே வந்து அவையில் காவலர்கள் இருக்காங்க, பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க, மாடத்திலிருந்து எல்லோரும் கவனிப்பாங்க. அந்த சட்டமன்றத்தில் நம்ம சரியாக நம்ம இருக்கையில் உட்காந்தோன்னா கரெக்டாக உட்காந்து முடிகிற வரைக்கும் அங்கே இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன், ஆமாம் சாரிங்கம்மா, இனிமேல் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேம்மா. ஓகே வாழ்த்துக்கிறேன், போயிட்டு வாங்க, நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துடுவோம். இதையே நான் மேடத்திட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு அசம்பிளியில் ஒரு சீட்டிலேருந்து நம்ம இன்னொரு சீட்டுக்கு எந்திரிச்சு போகிறதே வந்து அன்றைக்கி வந்து ஒரு அதை நெறிப்படுத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்னா இல்லை.